நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நேற்று நடைபெற்ற பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ரோட் ஷோ, பொதுக்கூட்ட பிரச்சாரத்திற்கு திறந்த வெளி கார் பவனி ஈடாகுமா அப்படின்ற தலைப்புல தான் நம்ம இன்னைக்கு வாதிக்க இருக்கிறோம். 2 விருந்தினர்கள் இணைய வழியில வந்திருக்காங்க, அவர்களை அறிமுகப்படுத்துகிறேன். முதலாவதாக ஆனந்தி லக்ஷ்மன், அரசியல் விமர்சகர். இரண்டாவதாக கலை அவர்கள், அரசியல் விமர்சகர். இருவருக்கும் வணக்கம். ஆனந்தி லக்ஷ்மன், உங்கள்ட்ட இருந்து தொடங்குறேன். ஒரு பிரதமர் குறிப்பிட்ட மாநிலத்திற்கு வருகிறார் என்றால் அதற்கான பலன் அப்படிங்கிறது அபரிமிதமாக இருக்கணும். அப்பதான் அவர் அவ்வளவு ஷெட்யூல் பண்ணி அவர் வருவதற்கான அந்த பலன் அப்படிங்கிறது கிடைச்சா மட்டும்தான் நலன் பயக்கும். அந்த வகையில நேற்று நடைபெற்ற அந்த பிரதமர் மோடியினுடைய ரோட் ஷோ பாஜகவிற்கு எந்த அளவிற்கு அனுகூலம், ஆதாயம்? தினமலர் வாசகர்களுக்கு, நேயர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை முதல்ல சொல்றேன். ஒரு நாட்டுல ஒருத்தர் எவ்வளவு பேர் கூட்டம் நடத்துறாங்க, இல்லாட்ட ரோட்ல நடந்து போறாங்க, ஆனா எல்லாரையும் பார்க்கவா போறோம், அந்த அபிமானம் இருக்கிறனாலதான் போறாங்க. அது வாக்கு வங்கியா கண்டிப்பா மாறும். இதுல நீங்க கொஞ்சம் முன்கூட்டி பார்க்க இந்த கேள்வியில நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அந்த ஒரு நேத்திக்கு அந்த ஒரு ரோட் ஷோன்றது அவ்வளவு பிரமாதமா இருந்தது. எங்கே இருந்துதான் மக்கள் இப்படி கூட்டம் வராங்களோ, இல்ல என்ன இவர்கிட்ட கவர்ச்சி இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு மக்கள் கூட்டம் அவ்வளவு அமைதியான வழியில, ரொம்ப கலட்டா அந்த மாதிரி ஒரே சத்தம் போட்டு ரொம்ப, அதாவது நாகரீகம் இல்லாத முறையில நடந்துக்கிறது, இதெல்லாம் எதுவுமே இல்லாம ஒரு கூட்டம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2019 தேர்தலுக்கு முன்னாடி மோடிஜி அவர்கள் இதே மாதிரி வந்தாங்க. அப்ப வந்த போது, தேர்தலுக்கு முன்னாடி வந்த போது நீங்க பாத்தீங்கன்னா, இங்க திமுக அப்ப ஆட்சியில இல்ல. இருந்தாலும் ஒரு கட்டமைப்பு கோ பேக் மோடின்னு சொல்லி கருப்பு பலூன் எல்லாம் வச்சு அவரை ஒரு மாதிரி அவமானம் கூட படுத்தினாங்க. அதுலேயே ஆரம்பிச்சு அவர் அதுக்கு ஏதாவது சொன்னாரா, பதில் தெரிவிச்சாரா, ஊடகங்கள் வழியாக எதிர்ப்பு தெரிவிச்சாரா, இல்ல எனக்கு இது ஒரு அவமானமா இப்படி எல்லாம் நினைச்சாரா? இல்ல, ரொம்ப பொறுமையா இருந்து அவர் தன்னை நிரூபிச்சிருக்காரு. அதனாலதான் மக்கள் இவ்வளவு அபிமானமா போறாங்க. நேத்திக்கு அந்த கும்பல பார்த்தவங்க யாருனாலும் சொல்லுவாங்க, அவங்க முன்காலத்துல எல்லாம் கோயில் திருவிழாக்கள் தான் மக்கள் குடும்பத்தோட வருவாங்க. ஆனா ஒரு தலைவரை பாக்குறதுக்கு குடும்பத்தோட சின்ன கை குழந்தையெல்லாம் எடுத்துட்டு வெயில்ல நிக்கிறாங்க. அவ்வளவு நேரம் நிக்கணும். நமக்கு செக்யூரிட்டி ரீசன்காக முன்னாடியே, பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக முன்னாடியே போய் காத்திருக்கிறதுதான் முறை. ஏன்னா அந்த வழி வர முடியாது, போலீஸும் மேனேஜ் பண்ணணும்ன்ற காரணத்தினால அப்ப கூட குழந்தைகள் சகிதம் நிக்கிறாங்க. ஏமா நீங்க இந்த குழந்தையோட, கை குழந்தையோட எல்லாம் வந்திருக்கியேமா அப்படின்னு கேட்டா ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அந்த அம்மா. என்ன சொன்னாங்கன்னா, ஏங்க மோடி எங்க குடும்பங்க, எங்க குடும்பத்துல ஒருத்தரை பாக்கிறதுக்கு எங்க குழந்தை என்ன, குழந்தையில இருந்து நல்லா சொல்லி வளர்க்குறோங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை விட வேற சாட்சி என்ன வேணும்? இத்தனையும் நிச்சயமா பாஜகவுக்கு முன்னாடி ஒரு பாஜக உள்ளவே வந்துருவோம், வராது அப்படியெல்லாம் சொன்னது போக, இன்னைக்கு அந்த பாஜக கட்சி தலைவர் இத்தனைக்கும் அண்ணாமலையாவது அவர் தமிழர், அண்ணாமலைக்குள்ள வரவேற்பு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அவருடைய சிறப்புகளை சொல்லணும்னா ஒரு எபிசோட் போறாது. அப்பேற்பட்ட ஒரு ஆனந்தி மேம், ஒரே ஒரு குறுக்கீடு என்னன்னா, எதிர்கட்சி, அதாவது ஆளும் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் விமர்சிக்குது, பிரதமருடைய வருகையை விமர்சிக்கிறாங்க. அவர் வந்ததுனால எங்களுக்கு தான் வாக்கு சதவீதம் கூடுது அப்படின்ற பார்வையும் முன்வைக்கிறாங்க. 2வது கேள்வி, அதிகமான கூட்டம் வந்தது, விருப்பப்பட்டு வந்தாங்க, குடும்பத்துல ஒருவரா பிரதமரை பாக்குறாங்க. இது எல்லாம் வாக்குகளாக மாறுவதற்கான அடிப்படை காரணம் என்ன? எப்படி வாக்குகளாக மாறும்னு ஆனந்தி மேம் சொல்றீங்க? இல்ல, நான் உங்களுக்கு அதுலயே ஒரு விஷயம் நான் சொல்றேன். 19ல திமுக அங்கதான் இருக்கு விடை. உங்களுக்கு நீங்க கேட்ட கேள்வியிலயும் விடை இருக்கு, நான் சொன்ன விவரத்திலையும் விடை இருக்கு. 19ல மோடிஜி தேர்தலுக்கு முன்னாடி இங்க வந்த போது திரும்பி போங்க மோடிஜி, கோ பேக் மோடின்னு எல்லாம் வச்சிருந்து நின்னாங்கல்ல, அப்ப திமுக ஏற்படுத்தின கட்டமைப்பு. அதுக்கப்புறமா 21ல அவங்க ஆட்சிக்கு வராங்க. 21ல இருந்து ஆட்சிக்கு இன்னைக்கு 24ஆம் வருஷம் இதே பிரதமர் மோடிஜி இங்க வரும்பொழுது அவர் எல்லாத்தையும் தன்னோட ஆக்ஷன் மூலம், நலத்திட்டங்கள் மூலம் அவர் பொதுமக்களுக்கு நிரூபிச்சிருக்காரு. இதே அந்த 19ல ஆட்சியில இல்லாத திமுக 21ல ஆட்சிக்கு இந்த 23, 24ஆம் வருஷத்துக்குள்ள எவ்வளவு மோசமா தமிழ்நாட்டை கொண்டு போக முடியுமோ மக்களுக்கு ஒரு அதிருப்தியை உருவாக்கி கொடுத்திருக்காங்க. அதுதான் காரணம். அதனாலதான் மோடிஜி மேல அவ்வளவு அபிமானமும். ஏன்னா மக்கள் முன்மாதிரி வெறும் கவர்ச்சிக்காக மயங்குற மக்கள் இல்ல. இப்ப நிறைய விழிப்புணர்வு வந்துருச்சு மக்களுக்கு. ஒரு பக்கம்
ஆட்சிக்கு வந்த நல்ல வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்து ஆட்சிக்கு வந்த திமுக நல்ல விதமா ஆட்சி செய்யல, ரொம்ப அதிருப்தி இருக்கு. நிறைய இந்த வெள்ள நிவாரணத்தும் போது மத்தபடி பெண்களுக்கு எல்லாம் பணம் கொடுக்குறேன், இன்னும் நிறைய திமுக வாக்குறுதிகள் ஒண்ணு கூட நிறைவேற்றலையே. உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அதனாலதான் திமுக மேல அவங்களுக்கு இல்ல. அதே நேரத்துல மோடிஜி மேல அவ்வளவு அபிமானம் பெருகி இருக்குன்னா கண்டிப்பா இது வாக்கு வங்கியா மாறும். திமுக அவங்க சொல்றாங்க இல்லையா, எங்க வாக்கு தான் ஜாஸ்தி ஆகும்னுட்டு. பாவம், பரிதாபமா இருக்கு. இப்படி வேணா ஆறுதலுக்காக அவங்க சொல்லிக்கலாம், அவ்வளவுதான் சொல்லுவேன் நான். கலை சார், உங்கள்கிட்ட கேள்வி வைக்கிறேன். வந்திருக்கக்கூடிய கூட்டம் அனைத்தும் வாக்குகளாக மாறும் என்ற நம்பிக்கையை ஆனந்தி மேம் வச்சிருக்காங்க. பெருந்தலைவர்கள் வரும்போது ஒரு குறிப்பிட்ட அளவிற்கான கூட்டம் வருவது அப்படிங்கிறது இயற்கையானது. பிரதமர் தமிழகம் வருகிறார், சென்னையில ரோட் ஷோ நடத்துகிறார் அப்படின்ற போது கூட்டம் வருவது இயற்கை தான் அப்படின்ற பார்வையில் நீங்க முன்வைக்கிறீங்களா, இல்லை வாக்கு சதவிகிதம் உறுதிப்படுத்தப்பட்டது அப்படின்ற கருத்துக்கு ஒத்து போறீங்களா? இல்ல, மோடி அவர்களுக்கு கட்சியெல்லாம் தாண்டி இந்தியாவில் மட்டும் அகில உலகத்திலும் அவருக்கு ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கு என்பதை நான் ஒத்துக்கிறேன். அந்த கூட்டம் அவரை பார்க்கறதுக்கு அந்த செல்வாக்கின் அடிப்படையில் கூட வந்திருக்கலாம். அவங்க கட்சி சார்ந்த மக்கள் எப்படி சொல்ல முடியும்? கட்சி மீறி அவருடைய அபிமானிகள் வந்திருக்க முடியும். இன்னொன்னு சொல்றேன், கூட்டத்தை வச்சு எப்பயுமே நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. ரோட் ஷோ நடத்துவது மூலமாவே ஆட்சியை பிடிச்சிட முடியுமா, இல்ல தேர்தலில் வெற்றி பெற முடியுமான்னா எனக்கு தெரிஞ்சு அப்படி வாய்ப்பு இல்லை. விஜயகாந்த் இறப்புக்கு வந்த கூட்டத்தை பார்த்து தேமுதிகவுடைய பலம் பல மடங்கு அதிகமாயிடுச்சுன்னு நம்ம உறுதியா சொல்ல முடியுமா? அதெல்லாம் வாக்குகளா மாறுமா அந்த கூட்டம் என்பதெல்லாம் கேள்விக்குரியது. இன்னொன்னு, அந்த மோடி செல்வாக்கால வரக்கூடிய கலை சார், ஒரே ஒரு குறுக்கீடு சார். ஒரு இறப்புக்கு வரக்கூடிய மக்களினுடைய எண்ணிக்கையும் பிரதமர் அவர்கள் வாக்குக்காக தேர்தல் பிரச்சாரத்திற்காக வரக்கூடிய கூட்டத்தையும் கம்பேர் பண்ணி ஒன்னா பாக்குறீங்களா சார்? இல்ல, எல்லா கூட்டமும் அது வாக்குகளாக மாறுமாங்கிறது சந்தேகம். அதான் பெர்னாட் ஷா ஒரு தடவை அமெரிக்காவுக்கு போனாரு. அவரு ஏர்போர்ட்ல விமானத்தை விட்டு இறங்கும் போது பெரிய கூட்டம் வந்துச்சு. அமெரிக்க ஜனாதிபதி பெர்னாட் ஷாட்ட சொன்னாரு, பாத்தீங்களா உங்களுக்காக எங்க மக்கள் எவ்வளவு கோடி பேர் இங்க சேர்றாங்கன்னு சொல்லும்போது, எவ்வளவு லட்சம் பேர் வர்றாங்கன்னு சொல்லும்போது பெர்னாட் ஷா என்ன பதில் சொன்னார்னா, பெர்னாட் ஷா தூக்குல தொங்கிட்டு இருக்கிறான்னு சொன்னீங்கன்னா இதை விட அதிக கூட்டம் வரும் சொன்னாரு. அதாவது கூட்டத்தை வச்சு எப்பயுமே எதையும் மதிப்பிட முடியாது. இப்ப ஸ்டாலின் அவர்கள், எடப்பாடி அவர்கள் பேசுற கூட்டங்களுக்கு கூட மிக திரளான மக்கள் வர்றாங்க. அதை வச்சு அவங்களுக்கு அவங்க வந்துருவாங்கன்னு எப்படி சொல்லிட முடியும்? அததான் நமக்கு சிக்கல். இன்னொன்னு, பாஜகவுக்கு கட்டமைப்பு இல்லைங்க. மோடியினுடைய ஆதரவு அலை பெருசா இருந்தா கூட அதை வாக்குகளாக மாற்றுவதற்கு பாஜகவுக்கு கட்டமைப்பு தமிழ்நாட்டில் இல்லை. அவங்களுக்கு எங்க இருக்கு? பூத்துக்கு ஏஜென்ட்களை போடுறது கூட பல பூத்துகளுக்கு அவங்களால ஏஜென்ட்களை போட முடியல. இன்னொன்னு, அவங்க ஒரு தேர்தல் பரப்புரைக்கு முன்பு அவங்க ஒரு போலியான பிம்பத்தை கட்ட முயற்சி பண்ணாங்க. திமுகவுக்கும் பாஜக தான் இங்க போட்டி, களத்துல அதிமுக இல்லைங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா தேர்தல் கூட்டணிகள்லாம் அமைந்து பரப்புரைகள் ஆரம்பித்த பிறகு அதிமுக அதுக்கு பெரிய அளவுக்கான ஆதரவு மக்கள் மத்தியில இருக்குங்கிற மாதிரி தெரியுது. இந்த கூட்டத்தை வச்சு மட்டும் சொல்லல, அவங்க இணைந்து செயல்படுறாங்க. எல்லா இடங்கள்லயும் அவங்களால பூத் ஏஜென்ட்கள் 5 பேர், ஒவ்வொரு பூத்துக்கு 6 பேர் 10 பேர் போட முடியுது. அதுக்கான ஆழ்மானம் அவங்கள்ட்ட இருக்குது, கட்டமைப்பு இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. கட்சி பிளவுபட்டுருச்சுன்னு சொன்னாங்க, அப்படி இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சு. இப்ப அந்த 2 பெர்செப்ஷன் உடைஞ்சு போச்சு. கட்சி பிளவுபட்டு போச்சுங்கிற பெர்செப்ஷனும் உடைஞ்சு போச்சு. கட்சி களத்துல இல்லைங்கிறதும் உடைஞ்சு போச்சு. திமுகவே வேற வழி இல்லாம பாஜக சொன்னது அவங்க மௌன சாட்சியாக ஏத்துக்கொண்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தாங்க. நமக்கும் பாஜகவுக்கும் போட்டிங்கிற அந்த தோற்றம் வந்துச்சுன்னா நமக்கு எதிரான வாக்குகள் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் பிரியும். அதிமுக வாக்குகள் குறைந்தால் நாம ஈஸியா ஜெயிச்சிடலான்னு அவங்க கனவு கண்டுட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களே ஒரு கட்டத்துல என்னாச்சு, எங்களுக்கு போட்டி என்பது எங்களுக்கும் அதிமுக தான் அவங்களே சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. இப்ப கூட என்ன பண்றாரு முதல்வர், தேர்தல் பரப்புரையின் போது 3/4 மணி நேரம் கிட்டத்தட்ட மோடிக்கு, மத்திய அரசுக்கு எதிராக தான் பேசுறாரு, பாஜகவுக்கு எதிராக தான் பேசுறாரு. கடைசி 10-15 நிமிஷங்கள் தான் எடப்பாடி அவர்களுக்கு. கலை சார், நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல், நம்ம மத்தியில அந்த கோணத்துல தானே பார்க்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, முதலமைச்சர் சொல்கிறார் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்றாரு. இப்ப கலை சார் சொல்ற கருத்துல இருந்து பார்த்தா பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் போட்டின்ற கருத்துல ஒற்றுமை அடைகிறாரா? பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் போட்டியே இல்லைங்க. எப்படி இருக்க முடியும்? அவங்க பிரிஞ்சாச்சு.
அவங்க தனியா போயாச்சு, இவங்க தனியா போயாச்சு. இவங்க வாக்குகள் இவங்களோட, அவங்க வாக்குகள் அவங்களோட. இப்ப அவங்க வந்து யார எதிர்த்து போட்டி போடணும்? அதுக்கு பலமா யார் இருக்கிறா? திமுகவை வீழ்த்துவதற்கு பலமா யார் களத்துல யார் இருக்கா? அதிமுகல தான் முடியும். பாஜகவுல முடியாது. பாஜக ஒரு 3வது அணி அவ்வளவுதான். 2014ல அவங்க 19% வாக்குகளை வாங்கினாங்க. 2 இடத்துல வெற்றி பெற்றாங்க. திமுக ஒரு இடத்துல வெற்றி பெறல. அதிமுக 37 இடத்துல ஜெயிச்சாங்க. 5, 6, 7 இடங்கள்ல திமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. பாஜக அணி 2வது வந்தாங்க. ஆனா அப்ப இருந்த தேமுதிக அவங்களோட இல்ல. அவங்க அதிமுக வந்துட்டாங்க. அப்ப அவங்களோட இந்த மதிமுக இப்ப அவங்களோட இல்ல. அது வந்து திமுக வந்துட்டாங்க. சோ அவங்க பலம் குறைந்து இருக்கக்கூடிய நேரத்துல நீங்க பாஜகவுடைய பலம் கூடிருச்சு என்று திருப்பி திருப்பி சொல்லப்படுது. அது ஒரு தேர்தல்ல தானே நீங்க அதை நிரூபிக்க முடியும். உள்ளாட்சி தேர்தலை வைத்து நீங்க முடிவு பண்ண முடியாதுங்க. உள்ளாட்சி தேர்தல் நகர்ப்புறங்கள்ல உங்களுக்கு பலமான தொகுதிகள்ல நீங்க பொறுக்கி எடுத்து நிக்கிறீங்க. செலக்டிவ். அதுல வந்து நீங்க பெறக்கூடிய ஆவரேஜ நீங்க ஒரு நாடாளுமன்ற தேர்தல் கிராமப்புறங்கள் எல்லாம் நீங்க இல்லாத கிராமப்புறங்கள்லாம் வரும்போது அந்த ஆவரேஜ் எவ்வளவு கட்டமைப்பு பத்தி பேசுனீங்க. திராவிட கட்சிகள் எவ்வளவு ஆண்டு காலம் எவ்வளவு அதாவது துணை அமைப்புகள் அணிகள் வச்சிருக்கு அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது உள்ளாட்சி தேர்தல்ல ஒரு தேசிய கட்சி வெற்றி பெறுது, அதிக இடங்களை வாங்குது அப்படின்னா கட்டமைப்பு அங்க உறுதியா இருக்கு அப்படின்ற கருத்து ஏன் சார் அங்க எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க? இல்ல அவங்க எங்க நிக்கிறாங்கன்னு பாருங்க, நின்னாங்கன்னு பாருங்க. தமிழ்நாடு ஃபுல்லா உள்ளாட்சி தேர்தல் நின்னா பரவாயில்ல. அந்த வாங்கி அந்த 5.5, 6% ஆவரேஜ வாங்கியிருந்தாங்கன்னா நான் அவங்க வளர்ந்துருக்காங்கன்னு ஒத்துக்கிட்டு இருப்பேன். ஆனா அவங்க செலக்ட் பிளேசஸ்ல அவங்களுக்கு பலமுள்ள அந்த நகரப்புறங்கள்ல இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் ஓட்டர்ஸ்க்கு மத்தியில செலக்ட் பண்ணி சில இடங்கள்ல மட்டும் நின்று அதுல அவங்க வெற்றி பெற்றதை வைத்துக்கொண்டு மொத்தத்துல இவங்க என்ன சதவீதத்துல வெற்றி பெற்றாங்க அதை பாருங்க. என்ன சதவீதம் வாங்கினாங்கன்னா இவங்க நின்ன இடத்தை வச்சு சொல்றாங்க. இவங்க கிராமப்புறங்கள் பூரா எல்லா இடத்துலயும் நின்றுதான் ஆவரேஜ் என்னவா இருக்கும் பாருங்க. அதிமுக அவ்வளவு மோசமான நிலையில கூட எல்லா இடத்துலயும் நின்று பாஜக இல்லாம தனித்து நின்று அவங்க 25% வாக்குகள் வாங்கினாங்க. அவங்க அப்பயும் பலமா தான் இருந்தாங்கல்ல. உங்களால அது மாதிரி முடியாது, நிச்சயமா முடியாது. இங்க களத்துல நீங்க பாஜக இருக்கு என்பது வெறும் கற்பனை. அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா மேற்கு வங்காளத்துல நாங்க 2 சீட்ல இருந்து 18 சீட்டுக்கு வந்தோம். ஒரு நாடாளுமன்ற தேர்தல் 2 சீட் வாங்கணும், அடுத்த நாடாளுமன்றத்தில் 18க்கு வந்தோம். அது மாதிரி ஒரு பூதாகாரமான வளர்ச்சியை நாங்க தமிழ்நாட்டிலையும் காட்டுவோம் சொல்றது ரெண்டுக்கும் கம்பேரிட்டிவா நீங்க பார்க்கணும். மேற்கு வங்கத்தில் எதிர்கட்சிகளாக இருந்த கம்யூனிஸ்டுகளும் மார்க்சிஸ்டுகளும் காங்கிரஸும் காணாம போயிட்டாங்க. எதிர்கட்சியே இல்லைங்கிற நிலைமை இருந்தப்ப நீங்க அங்க போய் அந்த எம்டி ஸ்பேஸ் இருந்துச்சு உங்களுக்கு, அந்த ஸ்பேஸை நீங்க ஆக்குபை பண்ணீங்க. அது திறம்பட நீங்க ஆக்குபை பண்ணீங்க, அதனால மேல வந்தீங்க. ஆனா இங்க எம்டி ஸ்பேஸே இல்லையே, பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் எங்க இருக்கு? அதிமுக நாளா பிரிஞ்சு அப்படியே நீங்க சொல்ற பார்வைக்கு இன்னொரு பார்வை. அப்பனா ஆளும் கட்சியோட எதிர்ப்பு, மேற்கு வங்கத்துல ஆளும் கட்சியோட எதிர்ப்பு பாஜகவுக்கு இருந்தது, அதனால அவங்க 18 இடங்களை பெற்றாங்க அப்படின்ற பார்வை வச்சோம்னா இங்கேயுமே பிரதமர் இங்க வர்றாரு அப்படின்னா அதற்கும் கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கு. பேனர் வச்சிருக்காங்க, அதையெல்லாம் ரிமூவ் பண்றாங்க. கடுமையான கட்டுப்பாடுகள் இந்த அளவிற்கு திமுகவினுடைய பொதுக்கூட்டத்திற்கோ மாநாட்டுக்கோ அல்லது வேறு கட்சிகளுக்கோ கடைபிடிக்கப்படுகிறதா அப்படின்ற கேள்வி முன் வச்சாங்க. நடைபெறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட கட் அவுட் எல்லாம் எடுத்து வண்டியில ஏற்றி ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணாங்க ரூல்ஸ். இந்த எதிர்ப்புகள் ஒருங்கிணைக்கும் இல்லையா பாஜகவுக்கு வாக்குகளாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்றீங்க? அதைத்தான் திமுக எதிர்பார்க்கிறது. பாஜகவுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், பாஜகவுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை வைக்க வேண்டும். அப்போதான் போட்டி களத்துல பாஜகவும் நாமும் நிற்போம், அதிமுகவை நாங்க வெளியேற்ற முடியும் நினைக்கிறாங்க. அவங்களும் இந்த பாஜகவினுடைய ஸ்ட்ராட்டஜிக்கு இணங்கி செயல்படுறாங்க. அதெல்லாம் நடக்காது. அதிமுக தன்னுடைய தனித்த செல்வாக்கு, நீங்க மேற்கு வங்காளத்துல ஆளுங்கட்சி எதிர்த்ததுனால மட்டும் வந்துடல. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அங்க பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் இருந்துச்சு. எதிர்கட்சிகள் காங்கிரஸும் மார்க்சிஸ்டுகளும் காணாம போயிட்டாங்க. அப்ப எதிர்கட்சி இல்லாத இடத்துல போய் பாஜக அப்கோர்ஸ் திறம்பட செயல்பட்டு வந்தாங்க. இங்க என்ன திறம்பட செயல்பட்டாலும் இங்க ஸ்பேஸ் இல்ல. எதிர்கட்சி பலமாக அதிமுக இருக்குது, ஒரு பலமான பெரிய கட்சி. அதுதான் திமுக விட ஒரு தொண்டர்கள் பலத்துல அதிமுக தான் முன்னணி இருக்குது. அதுல பல சாட்சியங்கள் இருக்குது. அது உடைஞ்சு போச்சுன்னு சொன்னதெல்லாம் பொய்யான விஷயம்னு இப்ப புரிவாயிடுச்சு.
ரோட் ஷோ வந்து வடநாடுகள்ல வட மாநிலங்கள்ல நடக்கும்போது மிகப்பெரிய எழுச்சி ஏற்படுது. நம்மளே தமிழ் பத்திரிகைகளே தமிழ் ஊடகங்களே அதை சிலாகித்து போடுறாங்க. அந்த அளவுக்கு வரவேற்பு வாக்குகளாக மாறுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு கருத்து நிலவுது. அதை பார்க்கும்போது தமிழகத்துல பாண்டி பஜார்ல, சென்னை பாண்டி பஜார்ல டி நகர்ல நடந்த இந்த ரோட் ஷோ, பிரதமருடைய ரோட் ஷோ, இன்னைக்கு வேலூர்ல கூட்டம், இந்த 2 நாட்கள், ஒரு நாள் விட்டு மறுபடியும் அடுத்த 2 நாட்கள், இது வாக்குகளாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்ற கருத்துக்கு நீங்க என்ன சொல்றீங்க? எங்க கர்நாடகால இதை விட சட்டமன்ற தேர்தலின் போது மோடி அவர்கள் அதிகமாக பிரச்சாரம் செய்தார். அவர் இன்னும் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணது பெங்களூர் சிட்டி ஏரியா. அங்க வந்து அவங்க ஏற்கனவே பலமா இருந்ததுனால அங்க நிச்சயமா வெற்றி பெறணுங்கிற முயற்சியில தீவிரமா இறங்கினாரு. ஆனா அத்தனை தடவை பிரதமர் போயும் அங்க தோத்து போயிட்டாங்க. வட மாநிலங்கள்ல வேறங்க, அங்க ஏற்கனவே பாஜக பலமா இருக்குது. இந்த ரோட் ஷோவே இல்லைன்னா கூட ஜெயிச்சிருவாங்க, அது வேற விஷயம். இங்க ரோட் ஷோனால ஜெயிக்க முடியும்னா நான் ஏத்துக்கிறேன். அதை பாஜகவுக்கு இங்க பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் இப்ப இல்லைன்னு நான் சொல்றேன். அதிமுக அங்க பலமா உட்கார்ந்துட்டு இருக்குது. அது வந்து பிரிஞ்சு போச்சு, உடைஞ்சு போச்சு சொன்னதெல்லாம் பொய்யாக பழங்கதையாக மாறி போச்சு. ஆனந்தி மேம், திரும்ப உங்கள்கிட்ட வரேன். என்னன்னா, ரோட் ஷோ வாக்குகளாக மாறும் அப்படின்ற முதற்கட்ட தகவலா வச்சிருந்தீங்க. எதிர்கட்சி பலமா இருக்கிறதுனால பாஜக நினைக்கிறது நடக்காது, மேற்கு வங்கத்தை கம்பேர் பண்றாங்க, அதற்கு இங்க சாத்தியம் இல்லை, அதிமுக பலமா இருக்கு அப்படின்ற ஒரு கருத்தையும், ரோட் ஷோனால வாக்கு வரும் அப்படிங்கிறதும் கர்நாடக தேர்தலோட ஒப்பிட்டு பேசுறாரு. இதற்கு உங்களுடைய கருத்து என்ன? நண்பர் வந்து ஒரு கருத்து ஒண்ணு சொன்னார். ஃபர்ஸ்ட்ல இருந்து அவர் சொன்னபடியே சொல்றேன். தேமுதிகவுக்கு விஜயகாந்த் இறந்த போது அவ்வளவு பேர் வந்தாங்க அப்படின்ன போது அதுவும் இதுவும் எப்படி ஒண்ணா முடியும்னு நீங்களே அந்த இதை வந்து முடிச்சிட்டீங்க. அடுத்தது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிமுக வந்து அவர் என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டை அவரு வந்து கர்நாடகாவை பத்தி சொல்றாரு. ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டுகள் சொல்லுவாங்க. இப்ப அந்த கர்நாடகால கூட நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க காங்கிரஸ் ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தப்புறம் ரொம்ப நாளா திராவிட மாடல் சொல்லி இங்க உள்ள விளம்பரம் எல்லாம் அங்க சொல்லி அங்கேயும் அதே மாதிரி வந்து இலவசங்கள் இதெல்லாம் கொடுத்து தள்ளாடுது. சோ மக்கள் அப்ப என்ன அர்த்தம், இவர் சொல்ற மாதிரி அரசியல் அமைப்பு இருக்கட்டும், அந்த கட்டமைப்பு எல்லாமே இருக்கட்டும், நீண்ட நெடுங்காலமாவே இப்படியே இருக்குது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா மக்களுடைய ஒரு விழிப்புணர்ச்சி, ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு மக்களுடைய விழிப்புணர்ச்சின்றது ஒண்ணு வந்ததுன்னு சொன்னீங்க. நான் சொன்னா அதுக்கு எதிராக எதுவுமே பேச முடியாது. இந்த ரோட் ஷோனால அப்ப கர்நாடகால ரோட் ஷோ பண்ணாரு, ஏன் அங்க தோத்து போனாங்கன்னு அவர் கேள்வி வைக்கிறாரு. கர்நாடகால நான் முதல்ல சொல்லிட்டேன், அது ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டுன்னு சொல்லுவாங்க, மாத்தி போடுறதுங்க. ஆனா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க என்னைக்காவது தொங்கு நிலைமைன்ற மாதிரி வந்திருக்கா? மக்கள் ரொம்ப தெளிவா இருப்பாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க. நீங்க இத்தனை நாளா நினைச்சிட்டு இருந்தீங்க திமுக அதிமுக இதை தவிர வேற எதுவும் இல்லன்னுட்டு. சரி, அப்படியே இருக்கட்டும். அவர் சொல்றபடி இன்னொரு கருத்துல நான் வரேன். திரு எம்ஜிஆர் அவர்கள் காலமான போது இதே அதிமுக வந்து 2ஆ பிரிஞ்சது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா அதுல முதல் வருஷம் அந்த வந்து அவங்க ஜானகி அம்மா அவங்க ஏத்துக்கிட்டாங்க. அப்புறமா அந்த இரட்டை இலைக்கு சண்டை வந்தது, எல்லாமே நடந்தது. ஆனா ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய அந்த நிர்வாக திறமைக்கு தான் மக்கள் வந்து இது பண்ணாங்க. இப்ப அவர் அதிமுகவுக்கு ஒரு தனி இது இருக்கு, இங்க திமுக அதிமுகவுக்கு தான் இங்க இடம், பாஜகவுக்கு இடம் இல்லைன்னு நண்பர் சொல்றது வந்து எனக்கு பாவமா தான் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, வெறும் பெருங்காயம் வச்ச பண்டம்ன்ற கதை ஆயிடுச்சு. நடுவுல கொஞ்ச நாள் எடப்பாடி அவர்கள் வந்து சிறுபான்மையினுடைய வாக்குகள் எல்லாம் கவர்றதுக்காக இப்போ இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி கொஞ்சம் சில நடவடிக்கை எல்லாம் அவர் எடுத்துட்டாரு. இப்ப திமுகவே கூட சிறுபான்மையினர் வாக்கு தான் ரொம்ப நம்பி இருக்குன்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி திமுக தனியா நின்று எங்கேயாவது ஜெயிச்சிருக்கான்னு சொல்லுங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் போன கடந்த சட்டமன்ற தேர்தலையும் சரி தனியாவும் நின்னாங்க, அதிமுக கூட சேர்ந்து இருந்தாங்க. அப்ப அதிமுக இதே பாஜகவோட சேர்ந்து இருந்துதானே இருந்தது. அப்ப இப்ப ஏன் பிரிஞ்சு வந்தாங்கன்றதுக்கு அவங்க காரணம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க தானாவே கற்பனை பண்ணிட்டாங்க, நம்ம வந்து தனிப்பட்ட முறையில வந்து நம்ம ஜெயிச்சு காட்ட முடியும்னு. ஆனா பாவம் இங்க வந்து அவரு அந்த 2ஆ பிரியறதுன்றது ரொம்ப ஒரு வீக்கான ஒரு இது பண்ணக்கூடிய சமாச்சாரம், வீக் பண்ணக்கூடிய விஷயம். அது அப்ப ஜெயலலிதா அம்மாவோட அந்த 2ஆ பிரிஞ்சது. அப்ப அந்த அதிமுகவுக்கு கட்டமைப்பு ரொம்ப பிரமாதமா இருந்தது. அவங்க திமுகவையும் சேலஞ்ச் பண்ணாங்க. திரு கருணாநிதியால நடுவுல 10 வருஷம் உள்ள வரவே முடியலன்றதுதான் உண்மை. அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதை வச்சுட்டு இன்னைக்கு நிலைமைய சொல்ல முடியாது. ரோட் ஷோ நான் முதல்லயே உங்களுக்கு சொல்லிட்டேன், மக்களுக்கு வந்து முதல்ல நம்பிக்கை வரணும், மக்களுடைய விழிப்பு வரணும். ஒரே நேரத்துல
ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய ஒரு கட்சி மேல வெறுப்பும், அதே சமயத்துல இன்னொரு கட்சி, இது பாராளுமன்ற தேர்தலா கூட இருக்கட்டும், இன்னொரு கட்சி மேல அவங்களுக்கு நம்பிக்கை வருது அப்படின்னு சொன்னானா அந்த கட்சியுடைய நிர்வாக திறமை, அதை விட முக்கியமா மக்களுக்கு அவங்க கொண்டு சேர்க்கிற நல்லது, இதனுடைய அடிப்படையில தான் வர முடியும். இப்ப எடப்பாடி அவர்கள் வந்து திருமதி இவங்க ஜெயலலிதா. ஆனந்தி மேடம், இப்ப என்னன்னா, இப்போ பாஜக தலைமையில அமைந்திருக்கக்கூடிய கூட்டணியவே எடப்பாடி கே பழனிசாமி விமர்சிக்கிறார். டிடிவி தினகரன் அவர்கள் பாஜகவை எதிர்த்த போது என்னென்ன பேசினார் அப்படிங்கிற காணொலிகள்ல பிரச்சாரத்துல போட்டு காட்டுறார். இப்போ இதையெல்லாம் வச்சுதான் கலை அவர்கள் அதிமுக ரொம்ப பலமா இருக்கு அப்படின்ற கருத்தை முன்வைக்கிறார். அதற்கு நான் முடிச்சிடறேன் மேம், நான் கேள்வியை முடிச்சிடறேன். அதற்கு பதில் சொல்லும் விதமாக பாஜக தரப்புல இருந்து வாக்குகளை பெறுவதற்கான முனைப்பு அப்படிங்கிறது ஏன் காட்டல? அது இல்லையே, பதில் அங்க இல்லையே. வெறும் பிரதமர் இங்க வருவதனாலயோ ரோட் ஷோ நடத்துறதுனாலயோ வாக்கு அதிகமாயிரும் அப்படிங்கிறது இல்ல அப்படின்னு ஒரு மறுத்து அதுக்கு உதாரணத்தை கர்நாடகா தேர்தலில் சொல்றாரு. இதற்கு உங்களுடைய பதில்? முதல்ல இப்ப மீதி வாக்கு, இப்ப நீங்க பாராளுமன்ற முடிவுகளை பத்தி பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஏற்கனவே நம்பிக்கை இருக்கு. வெறும் தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு வரும்ன்றத பத்தி தான் கேள்வி வந்திருக்கு. அதுலயும் இவங்களுக்கு என்ன, இவங்க வெறும் ஏதோ ஒரு வெற்று பானை இதை காமிச்சு சொல்ற மாதிரி உதாரணம் காமிச்சு அவங்க சொல்றாங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கர்நாடகான்றது வந்து ஆன்டி மாத்தி ஓட்டு போடுற ஜனங்கள், தமிழ்நாடு அப்படி கிடையாது. அதே மாதிரி வடக்கு மேற்கு வங்காளத்தை பத்தி சொல்லும்போது அந்த மேற்கு வங்காளம் கூட இன்னைக்கு வந்து திருப்பி அது கொஞ்சம் ஆட்டமா ஆடிட்டு இருக்குன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த கருத்து கணிப்புகள் அப்படிதான் சொல்றது. அதுக்கு காரணம் என்னன்னு யோசிச்சீங்களா? இப்ப நண்பர் இவ்வளவு விவரமா சொன்னாரு, மேற்கு வங்காளத்துல திருப்பி அந்த நிர்வாகம், மக்கள் விழிப்புணர்வுக்கு முன்னாடி எந்த சக்தியும் நிக்க முடியாது சார், அதுதான் உண்மை. மக்களுக்கு வந்து அங்க மம்தா பானர்ஜி மேல நம்பிக்கை போயிடுச்சு. அவங்களோட அந்த ஒவ்வொரு இடத்துலயும் இவங்க உடனே கேட்டா வேணும்னு இடி அமிச்சாங்க, வேணும்னு இன்கம் டாக்ஸ் அமிச்சாங்கன்னு இவங்க கதை சொல்லுவாங்க. ஆனா உண்மையில அது நிலவரம் கிடையாது. எத்தனையோ நாளா, எத்தனையோ வருஷமா நிலுவையில இருந்து இவங்க ஏற்றுக்கிட்டு இருந்த விஷயங்கள்லாம் இப்ப திருப்பியும் அந்த நீதித்துறை முழிச்சுக்கிட்டது, மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் புதுசு, இந்த களம் புதுசு. இந்த களத்துல நின்று அதிமுக ஜெயிச்சு வந்ததுன்னு சொன்னாங்கன்னா அப்ப வேணா நான் அவர் சொல்ல அந்த வார்த்தையை அந்த இது ஒத்துக்கிறேன். அதே மாதிரி இங்க வந்து வெற்றிடம் என்பதே கிடையாதுன்னு எப்படி நீங்க எப்ப ரெண்டா புரிஞ்சீங்களோ அப்பவே வெற்றிடம் தன்னால உருவாயிடுச்சு. அதே மாதிரி அவர் சொன்னார் இல்லையா, டிடிவி தினகரன் இவங்களோட இணைப்பு இதுல வந்து எடப்பாடி அவர்கள் கிண்டல் எல்லாம் பண்றாங்க. அவர் இதை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாருன்னா இது எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, பொதுவா சொல்லுவாங்க, கண்ணாடி வீட்டுல வசிக்கிறவங்க அடுத்த வீட்டு மேல கல்லெறிய கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்குதான் அது இடம் கொடுக்கும். என்ன ஆகும், அடுத்த மீதி பேரும் கல்லடிவாங்க, நீங்க கண்ணாடி வீட்டுல இருக்கிறவங்க உங்க கண்ணாடி வீடு நொறுங்கி போயிடும். இதுதான் உண்மை. அந்த மாதிரி அவர் கமெண்ட் அடிச்சாரு சொன்னாங்கன்னா, அந்த மாதிரி விமர்சனம் வைக்கிறான்னு சொன்னாங்கன்னா, அப்புறம் வந்து அவர் எம்ஜிஆர் மாதிரி இது மாதிரி எல்லாம் போஸ்ட் போட்டு இந்த இதெல்லாம் இன்னொருத்தர் மாதிரி எல்லாம் போட்டு அப்ப என்ன அர்த்தம்? இன்னைக்கு கூட உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட திறமை மேலேயோ இல்ல கட்சி மேலேயோ உங்களுக்கு நம்பிக்கை இல்ல. அதனாலதான் காலம் சென்டர் தலைவர் மேல அபிமானம் இருக்கட்டும், நான் முள்ள இல்லைன்னு சொல்லல. அன்னைக்கெல்லாம் அந்த கட்டமைப்பு அதிமுகல இருந்தது. தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக அப்ப சொல்லியிருந்தானா வர முடியாது, ஐயோ பாஜக உள்ளவே வர முடியாதுன்னு அப்ப சொல்லியிருந்தானா அது ரைட்டு. நீங்க சொல்றது வெற்றிடம், நீங்க சொல்ற கேள்வியிலேயே பதில் இருக்கு. அப்ப தானா வெற்றிடம் கூட வந்துச்சு. ஏன்னா உங்களுக்குள்ள நீங்க ஒற்றுமை இல்ல, பிரிஞ்சுட்டீங்க. அது என்ன காரணம் வேணாலும் இருக்கட்டும். அதே நேரத்துல அவருக்கு டிடிவி தினகரன் அவங்களுக்கு வந்து பாஜக மேல இருக்கிற நம்பிக்கையினால இவங்க ஒன்னா சேர்ந்திருக்காங்க. இப்பவும் கூட நீங்க தான் பிரிஞ்சு போனீங்க. கடைசியில கூட அமித்ஷா அவர்கள் வந்து சொன்னாங்க, நீங்க விரும்பினா இங்க வந்து சேரலான்னு கூட அந்த ஒரு ஓப்பன் இது கூட சொன்னாரு, ஒரு நல்லது கருதி தான் சொன்னாரு. அதையெல்லாம் புரிஞ்சுக்காம எனக்கு ஏதோ இருக்கு வாக்கு இருக்குன்னு நீங்க எடுத்துட்டு போறது வந்து பாவமா இருக்கு. உங்களுடைய கருத்து கலை சார், பாஜக இன்னமுமே வந்து கதவுகள் திறந்திருக்கு அப்படின்ற நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க. இப்போ இதனால அதிமுகவினுடைய அதிருப்தி வாக்குகள், அதிமுகவில் ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் இருந்த போது இருந்த அந்த வாக்கு வங்கி அப்படிங்கிறது அப்படியே எடப்பாடி கே பழனிசாமிக்கு வருதா அப்படின்ற கேள்வி முன் வச்ச அப்படின்னா சில அதிருப்தியாளர்கள் இந்த பதில் மூலமாக பாஜகவுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கே அப்படின்ற கேள்விக்கு நீங்க என்ன பதில் முடிக்கிறீங்க? எங்க அதிமுக தொண்டர்கள் விசுவாசிகள் அவங்க தலைமையை மட்டும் பாக்குறது இல்ல, கட்சியை தான், இரட்டையிலே தான் ரொம்ப விரும்புறாங்க. அவங்க யாருகிட்ட இரட்டையில இருக்கோ, யாருகிட்ட கட்சி இருக்கோ அங்க ஒருங்கிணைவார்கள். தலைமையை பத்தி அவங்க பெருசா கவலைப்பட மாட்டாங்க. இதே ஜெயலலிதா அம்மா ஜானகி வரேன் நானு ரெண்டா அணியா பிரிஞ்சப்ப அவங்க சந்திச்ச தேர்தல்ல கிட்டத்தட்ட அவங்க தோத்து போனாங்க. அதிமுக திமுக வெற்றி அடைஞ்சது இவங்க பிரிஞ்சதுனால. ஆனா அது மாதிரி ஒரு பிரிவு இப்ப ஏற்பட்டிருக்கா? கட்சியில அப்பப்போது கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபடுபவர்கள் வெளியேற்றப்படுவார்கள், பொதுக்குழுவால் வெளியேற்றப்படுவார். 2017 பொதுக்குழுல சசிகலா அம்மாவையும் தினகரனையும் வெளியேற்றினாங்க.
யார் அந்த தீர்மானத்தை முன்மொழிஞ்சது? சாட்சாத் ஓபிஎஸ் அவர்கள் தான். அதே ஓபிஎஸ் அவர்கள் இரட்டை தலைமையின் போது பாஜகவோடும் திமுகவோடும் கூடி குழாவியதால் அவர் கட்சி விரோதமாக செயல்பட்டார் சொல்லி அவரையும் இன்னும் 3 பேரையும் வெளியேற்றினாங்க. கட்சி பிளவுன்னா அவர் கூட எத்தனை பேர் போனாங்க? 1/3 பிளவுபடணுங்க மினிமம். கட்சி தாவல் கடை சட்டத்துல 3 பங்கு போனாதான் பிளவு. எத்தனை பேர் போனாங்க அவரோட? கட்சி அப்படியே இருக்குங்க. கட்சி அப்படியே இருக்குங்க. பொதுக்குழு 2500 உறுப்பினர்கள்ல ஒரு 80-86 பேர் அவரோட போயிருக்காங்க. எம்பி எம்எல்ஏஸ்ல ஒரு 4 பேர் போயிருக்காங்க. மாவட்ட செயலாளர்கள் 76 பேர்ல ஒரு 3 பேர் போயிருக்காங்க. இது பொதுக்குழு அப்படி இருக்குது. ஒன்றிய குழு அப்படியே இருக்குது. ஒன்றிய செயலாளர்கள் யாரும் போகல, கிளை செயலாளர்கள் யாரும் போகல. கட்சி அப்படியே இருக்குங்க. கட்சியோட உறுப்பினர் எண்ணிக்கை ஜெயலலிதா அம்மா காலத்தை விட அதிகமாக இருக்குது. 2 கோடியை தாண்டதா சொல்றாங்க. நீங்க நம்ப முடியலன்னா 1.5 கோடியை நாங்க தாண்டிட்டோம் ஜெயலலிதா அம்மா காலத்துல சொன்னதை அதை மட்டும் எப்படி நம்புனீங்க? அதை இப்ப இதையும் நம்பணும். வளர்ந்து இருக்குது, கட்டுக்கோப்பா இருக்குது, கட்சியில பிளவு ஏற்படவில்லை. பிளவு என்று சொல்வது ஒரு போலியான வாதம். அதை வைத்து அதிமுகவை பின்னுக்கு தள்ளுவதற்கான முயற்சிகள் எல்லாம் தோல்வி அடைஞ்சு போச்சு. நீங்க பன்னீருக்கு பின்னாடி அவர் ஓபிஎஸ் என்ன சொன்னாரு? எனக்கு பின்னாடி 1.5 கோடி தொண்டர்கள் இருக்காங்க சொன்னாரு. அத பாஜகவே நம்பல. 1.5 கோடி தொண்டர்கள் அவருக்கு பின்னாடி இருந்திருந்தா நம்புனா பாஜக 20 தொகுதிகளை கொடுத்திருக்கணும். இல்ல, அதாவது கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும்போது அதிக தொகுதிகளை கொடுக்க முன்வந்ததாகவும் தான் இரட்டைகளை மீட்பதற்கான முயற்சியில் இருக்கிறதுனால வேறு சின்னத்துல போட்டியிட வேண்டிய அவசியம் இருக்கிறதுனாலையும் அதனால தவிர்த்து தான் சொன்னாரு. இது உங்களுக்கே தெரியும். ஏங்க அவர் 3 தொகுதியை கேட்டாருங்க, வெளிப்படையா வந்துச்சுங்க. அந்த 3 தொகுதியவே தர முடியாட்டாங்க. ஓம் பலத்துக்கு 1 தொகுதி போதும் சொல்லிட்டாங்க. பாஜகவுக்கு ஓபிஎஸ் பலம் என்னன்னு நல்லா தெரியுது. டிடிவி தினகரன் பலம் என்னன்னு அவங்களுக்கு தெரியுது. 3 தொகுதியை கேட்டார் ஓபிஎஸ் அவர்கள். அவர் கேட்ட தொகுதியும் கொடுக்கல, 3 தொகுதியும் கொடுக்கல, 1 தொகுதியும் கொடுத்தாங்க. அதுதான் உண்மை. நீங்க வேற ஏதோ சொல்லிருக்கீங்க. ரவீந்திரநாத் தேனியில நிக்கிறேன்னு சொல்லி இருந்தா அவருக்கு தானே சார் சீட்டு. டிடிவிக்கு வேற இடம் தானே கிடைச்சிருக்கும். அது உண்மைதானே, ஒத்துக்கிறீங்களா? ஓபிஎஸ் நிக்கணும்னு சொன்னாரு, முடியாது. டிடிவி தினகரனுக்கு அந்த சீட்டு கொடுத்தாச்சு பாஜக. ஓபிஎஸ் ரவீந்திரநாத்தை விட டிடிவி நின்னா வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு அவங்க கணிச்சாங்க. அதனால அந்த சீட்டு அவருக்கு கொடுத்தாங்க. இவங்களுக்கு தரல 2 பேருக்கு, அப்பாவுக்கும் மகனுக்கும். அதெல்லாம் விட்டுருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்குள்ள நம்ம போனா நேரம் பத்தாது. அதிமுக உடையல, அதிமுக களத்துல இல்லை என்று ஒரு மாய பிம்பத்தை உருவாக்க பாஜகவும் திமுகவும் தொடர்ந்து முயற்சி பண்ணாங்க. அது அந்த நேரேட்டிவ் பெர்செப்ஷன் உடைஞ்சு போச்சு. அதுவும் உடைஞ்சு போச்சு. அதனால அதிமுக இப்ப களத்துல பலமா இருக்கிறாங்க. அவங்கதான் ட்ரெண்டிங்ல இருக்கிறாங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க, ஊடகவியலாளர்களே சொல்றாங்க. ஆனந்தி மேம், இறுதி கருத்து சுருக்கமா, நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ரத்தின சுருக்கமா. அவர் 1000 சொன்னாலும் சரி, அதிமுக வேணா அவர் சொல்ற மாதிரி இந்த முறை தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் மும்முனை போட்டின்னு என்பதுதான் ஒத்துக்கதான் வேணும். கடைசியா சீமான் அவர்களுடைய கட்சி 4வது முனை போட்டின்னு கூட வச்சுக்கலாம் வேணா. ஆனா அதை பத்தி நம்ம இப்ப கருத்து சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா அங்கேயும் நிறைய குழப்பங்கள் இருக்கு. என்னைக்குமே ஊர் 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டம் தான் சொல்லுவாங்க. அவர் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைனாலும் அதிமுக 2ஆக பிளந்து நிற்பது அந்த கட்சிக்கு அவ்வளவு சிறப்பு இல்லை. அத்துடன் கூட இந்த இருவருமே ஒற்றுமையாக பாஜகவோட சேர்ந்திருந்தா, இவங்களோட சேர்ந்து ஒரு சிறப்பான மக்கள் நலனை மட்டும் மனசுல அவங்க கொண்டிருந்தாங்கன்னா பாஜகவோட சேர்ந்து அழகான சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுத்திருக்க முடியும். இப்ப கூட இன்னும் மறைமுகமா இவர் எவ்வளவு பேச்சு சொல்றாரு. திமுகவும் பாஜகவும் இவரே தான் எடுத்து கொடுக்குறாரு அந்த பேச்சை. அப்படி சொல்லும் பொழுது கூடவே மக்கள் இன்னொரு கருத்தையும் முன்வைக்கிறாங்க. அப்ப ஜெயலலிதா அம்மையார் இறந்து போன போது எடப்பாடி அவர்கள் தலைமையில ஒரு சிறப்பான ஆட்சி அப்படின்னு சொல்லலாம். ஒரு அமைதியான ஆட்சி தமிழகத்துல. இப்ப இந்த 2 வருஷத்துல இருக்க புயல்லாம் அப்ப இல்ல. இருங்க, நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஆனா அதுவே கூட பாஜகவுடைய ஆதரவுனாலதான் அந்த மாதிரி ஒரு நல்ல ஆட்சி கொடுக்க முடிஞ்சதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஜெயலலிதா அம்மாவுடைய அடிப்படையில கொண்டு எம்ஜிஆர் காலத்துக்கு அப்புறம் அவங்க அவ்வளவு ஃபேமஸா இருந்தாங்க. அவ்வளவு நல்ல ஆளும் திறமை எல்லாமே அவங்களுடைய மோடி அவர்கள் சொல்லும் போது கூட சிறப்பா சொல்றச்சே ஏன் ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் அவர்களும் சிறப்பான ஆட்சியை கொடுத்தார்கள் தான் அவர் சொன்னாரு. ஆனா அப்படி இருந்த அவங்க ஒரு ஜெயலலிதா அம்மா சொன்ன இதுல இருந்த போது அவங்க எப்பவுமே அவங்களுக்கு பதிலா அவங்களுடைய அந்த இடைக்காலங்கள்லாம் பாத்தீங்கன்னா திரு பன்னீர்செல்வம் அவர்கள் மேலதான் நம்பிக்கை வச்சு கொடுத்திருக்காங்க. ஏன்னா நமக்கு அந்த நம்பிக்கை
ஆனா எடப்பாடி அவர்கள் வந்து சசிகலா அம்மா கால்ல விழுந்து அதை வாங்கினாங்க. அப்புறம் சசிகலா அம்மாவை எதிர்பாராத மாதிரி இது பண்ணிட்டாங்க. ஏன்னா மக்கள் நலன் தான் எங்களுக்கு முக்கியம். அதனால பாஜகவுக்கு தான் இந்த இடம், அதிமுகவுக்கு இல்லை. நன்றி நன்றி. தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கு. பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் மீண்டும் மீண்டும் வருகிறார். இது வாக்கு வங்கியாக மாறுமா? ரோட் ஷோ போன்ற நிகழ்வுகள் பாஜகவிற்கு பலத்தை கூட்டுமா, வாக்குகளை அதிகரிக்குமா அப்படின்ற தலைப்புல முன்னெடுத்துட்டு போனோம். நிச்சயமாக அதிமுகவினுடைய பிளவு அப்படிங்கிறது பாஜகவுக்கு சாதகமாக இருக்கும் என்று நம்பப்படுது. அது வாக்கு பதிவிற்கு பிறகுதான் தெரிய வரும். கலந்து கொண்ட 2 விருந்தினர்களுக்கும் நன்றி. நிகழ்ச்சி நிறைவு செய்கிற நேயர்களே, நன்றி, வணக்கம்.